நீ நல்லது பண்ணால் 4 பேர் கண்டிப்பாக உனக்காக இருப்பாங்க. ஆனால் நீ கெடுதல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா அந்த 4 பேர் உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. நல்லது எப்பயுமே நினச்சி நிற்கும். கெடுதல் எப்பயுமே உன்னை தள்ளி விட்டு போயிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கங்க. உங்கள் உடம்பு தும்முருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் செஞ்சிடலான்னு மட்டும் நினச்சிக்காத. உங்கள் உடம்பு சுருங்கும், ரத்தமும் சுருங்கும். அதை புரிஞ்சுக்கோ. நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? காப்பி சாப்பிடல, இஞ்சி சாறு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். என் உடம்பு ஹெல்த்தை நான் தான் பார்த்துக்கணும். அதேமாரி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். மற்றவங்க பார்த்துக்குவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. மது, மாது, சூது இது 3மே நம்மளை அழிச்சிடும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்து போய்ட்டுங்களா? தயவுசெய்து விட்டு போங்க. அன்புக்கு மட்டும் இடம் கொடுத்துக்கிட்டே இருங்க, எல்லாமே நடக்கும். அவமானமாக இருக்கும் உங்களுக்கு. அன்பு யார் அதிகமாக இடம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிறைய அவமானம்லாம் வரும். அவமானமாக அதை பார்க்காதீங்க, அதை அப்படியே அமிர்தமாக பாருங்களேன். அதுதான் உண்மை. அவமானத்தை அமிர்தமாக பாரு, ஓகேவா? உனக்கு நல்லது நடந்தால் அதை விஷமாக பாரு. நான் சொல்லலை, பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதை நான் இப்போ எடுத்துக்கிடுவேன். அதேமாதிரி நீங்களும் எடுத்துங்க, ஓகேவா? ஒருத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னா அவங்க வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ஒரு வழின்னு அர்த்தம். புரிஞ்சுங்க. உங்கள் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாலோ பண்ணுங்கள்.